இன்றைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோசியல் மீடியாவை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோசியல் மீடியா மூலமாக எப்படி ஒரு மாற்றத்தை, அதாவது சமூக மாற்றத்தை உருவாக்குவது என்பதை பற்றி அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியே வந்து ஒரு மக்கள் மத்தியில், ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கணும். அப்போ ஒரு இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் சோசியல் மீடியா மூலமாக இந்த சமூக மாற்றத்திற்கான, அதாவது அடிப்படை கலாச்சார மாற்றத்திற்கான, சமூக மாற்றத்திற்கான, சமூகம் நல்வழி நல்வழி அடாப்ட் பண்ணக்கூடிய என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ, இப்போ வந்து ஒரு மரம் நடலாம், அடுத்தவங்களுக்கு கல்வி கற்பித்து கொடுக்கலாம், தனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான எது முடியுமோ, ஒரு இளைஞனால் எது முடியுமோ அதை வந்து சோசியல் மீடியா மூலமாக எது முடியுமோ அதை வந்து அவங்க நண்பர்கள் மத்தியில் வந்து அந்த நல்ல கருத்துக்களை வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு இயக்கமாக, அதாவது சமூக மாற்றத்திற்கான ஒரு இயக்கமாக வந்து நடத்தும்போது ஒரு சமூக விழிப்புணர்ச்சி அடையும். எனர்ஜி பிளான்டேஷன் பண்ணலாம், ஒரு வந்து தெருவை சுத்தப்படுத்தலாம், ஒரு இப்போ இளைஞர்களுக்கு கல்வி கற்பித்து கொடுக்கலாம், இளைஞர்களுக்கான மறுவாழ்வு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன முடியுமோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் ஒரு நல்ல சமூக மாற்றத்தை சோசியல் மீடியா மூலமாக உருவாக்குவது வந்து ஒரு மிகப்பெரிய கடமை. இதை வந்து இந்த துடிப்புமிக்க இளைஞர்கள் வந்து இதை எடுத்து பண்ணினால் கண்டிப்பாக வந்து சமூக மாற்றத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வந்து மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த கனவு ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலும் இருக்கிறது. அந்த கனவை நனக்கமாக்குவதற்காக இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். இது பல்கி பெருகும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட இளைஞரும் அந்த மாற்றத்திற்கான அடிப்படை வித்தாக, விதையாக அவர்கள் மாறுவார்கள் என்பது நிச்சயம்.